இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா நிறுத்துங்கண்ணா, நிறுத்துங்க. அம்மா ஒரு நிமிஷம். நீங்க சாமுண்டீஸ்வரி அம்மா வீட்ல இருந்தீங்களே, அவங்க தானம்மா? என்னம்மா, என்ன விஷயம்? ஏன் பதட்டமா வரீங்க? உங்க குழந்தையோட படிப்பு செலவுக்கு நீங்க உதவி கேட்டு வந்தீங்க. நான் பணம் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நீங்க கிளம்பி போயிட்டீங்க. என்னங்கம்மா, பாப்பாவோட படிப்பு செலவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. உங்க நல்ல மனசுக்கு அந்த அம்மன் துணை இருப்பா. எனக்கு இப்ப இந்த பணம் தேவையில்லைம்மா. நான் கேட்காமையே ஒரு மகராசன் எனக்கு பண உதவி பண்ணிட்டாரு. பணம் கிடைச்சிருச்சா? உங்களுக்கு இந்த ஊர்ல யாரு தெரியும்? யார் உங்களுக்கு பணம் கொடுத்தது? நான் அழுதுட்டே கோயில் பக்கம் போனேம்மா. அங்க இருந்த ஒரு தம்பி என் கஷ்டத்தை கேட்டு அவரே என் பொண்ணோட படிப்புக்கு உதவி பண்ணாருமா. மேலும் பண உதவி வேணும்னா கேளுங்க, விசிட்டிங் கார்டையும் கொடுத்து எனக்கு வேலையே ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாருமா. உங்களுக்கு யார் உதவி பண்ணான்னு தெரியுமா? பணத்தை வாங்கிட்டு வரும்போது எனக்கு உதவி பண்ண அந்த புண்ணியவான் யாருன்னு அங்க இருந்த ஊருக்காரங்க கிட்ட கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க, அவர் இந்த ஊர் பெரிய ஐயா ராஜா சேதுபதி ஐயா பேர கார்த்தின்னு சொன்னாங்க. என்ன, ராஜா சேதுபதியோட பேரு கார்த்தியா? அவரு உங்களுக்கு பணம் கொடுத்தாரு? அவரேதாம்மா. ஹெல்ப் கேட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்தப்போ ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னாரே. அதுவும் இல்லாம நான் வரும்போது கார்த்தி வீட்ல தான் இருந்தாரு. அப்புறம் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு? ஒருவேளை கார்த்தி நிஜமாவே இந்த அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரோ? நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? ஒரே குழப்பமா இருக்கே. அம்மா, அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அவரை காட்ட முடியுமா? வாங்கம்மா, நான் கூட்டிட்டு போறேன். அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரிங்க மேடம். ஒருவேளை வீட்டுக்கு கிளம்பிருப்பாரோ? இல்லம்மா, இந்த ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்க போதான். கோயில் காரியத்தோட முழு பொறுப்பையும் அந்த தம்பி தான் ஏத்து செய்தான். அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இங்க எங்கேயாவது தான் இருப்பாருமா.